வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் கிறிஸ்தவ விசுவாசத்தோட மையத்துல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. கேள்வி இதுதான்: இயேசு மூலமா என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடுச்சு, கடவுள் என்னை ஏத்துக்கிட்டாரு, அப்புறம் நான் ஏன் பரிசுத்தமா வாழணும்? அதாவது, என் ரட்சிப்பு உறுதினா நான் எப்படி வாழ்ந்தா என்ன, இல்லையா? இது ஏதோ இறையியல் அறிஞர்கள் மட்டும் கேக்குற கேள்வி இல்ல. நீங்க அனுப்புன அந்த ஆதாரத்துல ஒரு அப்பாவும் மகளும் இத பத்தி தான் பேசுறாங்க. ஆமா. அந்த அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, மன்னிப்புங்கிறது நாம இஷ்டப்படி வாழ்றதுக்கான ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி. சரி. பாவம் கூட செய்யலாம், ஏன்னா கிருபை எல்லாத்தையும் மூடிடும் நம்புறாரு. ஆனா அவரோட மகளுக்கு அதுல ஏதோ தப்பா படுது. இன்னைக்கு இந்த உரையாடல்ல கொஞ்சம் ஆழமா இறங்கி இந்த சிக்கலான கேள்விக்கு விடை தேடலாம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம். அந்த உரையாடல்ல வர்ற அப்பா ஒரு பொதுவான தவறான புரிதலை தான் வெளிப்படுத்துறார். இந்த ஆதாரம் இறையியலாளர் ஜான் பைப்பரோட பார்வையில அப்போஸ்தலனாகிய பவுல் அப்புறம் யோவான் அவங்களோட எழுத்துக்களை வச்சு இதுக்கு பதில் சொல்லுது. ஓகே, நாம ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை பத்தி பேச போறோம். ஒன்னு நீதிமானாக்குதல். நீதிமானாக்குதல். அதாவது கடவுள் நம்மளை எப்படி மன்னிக்கிறாருன்னு. இன்னொன்னு பரிசுத்தமாக்குதல். சரி, பரிசுத்தமாக்குதல். நாம எப்படி பரிசுத்தமா வாழ்றோன்னு. இது ரெண்டும் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்கு, ஒன்னு இன்னொன்னு அர்த்தமில்லாம ஆக்குதா இல்ல பிரிக்க முடியாத அளவுக்கு இணைஞ்சிருக்கான்னு நாம பார்க்கலாம். சரி, நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா, நீதிமானாக்குதல் பரிசுத்தமாக்குதல்னு. எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேச்சு வழக்குல இதுக்கு என்ன அர்த்தம், அத முதல்ல விளக்கிடுங்களேன். நிச்சயமா, இது ரொம்ப சிம்பிள். நீதிமானாக்குதல், அதாவது ஜஸ்டிஃபிகேஷனை ஒரு கோர்ட்ல நடக்கிற மாதிரி யோசிங்க. கோர்ட், சரி. கடவுள் நீதிபதி, நீங்க குற்றவாளி. ஆனா இயேசு உங்களுக்காக தண்டனையை ஏத்துக்கிட்டதால நீதிபதி உங்களை பார்த்து குற்றமற்றவர்னு தீர்ப்பு சொல்றார். உங்க பாவ கணக்கு 0 ஆயிடுது. இது ஒரே செகண்ட்ல நடக்கிற ஒரு சட்டப்பூர்வமான விஷயம். ஓகே. ஆனா பரிசுத்தமாக்குதல், அதாவது சாங்டிஃபிகேஷனை ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற மாதிரி யோசிங்க. ஹாஸ்பிட்டல். நீங்க ஒரு நோயிலிருந்து குணமாயிட்டு வர்றீங்க. அது ஒரே நாளா நடக்காது. அது ஒரு வாழ்நாள் ப்ராசஸ். டாக்டர் உதவியோட நீங்க மெதுவா ஆனா உறுதியா ஆரோக்கியமா மாறுறீங்க. அருமையான விளக்கம். கோர்ட், ஹாஸ்பிட்டல், இது புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியா இருக்கு. சரி, அப்போ இந்த விவாதத்தோட ஆரம்ப புள்ளிக்கு வருவோம். ரோமர் 5ல பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்றுன்னு பவுல் எழுதுறார். ஆமா. அந்த உரையாடல்ல வர்ற அப்பா மாதிரி ஆட்கள் இத படிச்சுட்டு, ஆஹா, அப்ப அதிக கிருபைய பெற நாம இன்னும் அதிகமா பாவம் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இது ஒரு தர்க்க ரீதியான கேள்வி மாதிரி தோணுது, இல்லையா? ஆமா, அது தர்க்கரீதியா தோணினாலும் அது விசுவாசத்தோட அடிப்படையே தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு கேள்வி. அதனாலதான் அடுத்த அதிகாரமான ரோமர் 6 பவுல் கூடவே கூடாதுங்கிற ஒரு ஆணித்தரமான பதிலோட ஆரம்பிக்கிறார். அவர் சும்மா பாவம் செய்யறது தப்பு, அதனால செய்யாதீங்கன்னு சொல்லல. அதை விட ரொம்ப ஆழமான ஒரு பதில கொடுக்கறாரு. ஒரு கிறிஸ்தவனோட அடையாளமே முழுசா மாறிடுது, அதனால அந்த கேள்விக்கே இடமில்லைன்னு சொல்றாரு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுதுன்னு நினைக்கிறேன். பவுலோட வாதம் இதுதான்: பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி வாழ்வோம்? பாவத்திற்கு மரித்து போதல்னா என்ன? இது ஒரு உருவகமா இல்ல நிஜமான மாற்றமா? இது ஒரு நிஜமான ரொம்ப ஆழமான மாற்றம். பவுலோட பார்வையில நீங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கும்போது நீங்க அவரோட சிலுவையில அறையப்படுறீங்க, அவரோட மரிக்கிறீங்க, அடக்கம் பண்ணப்படுறீங்க, அவரோட உயிர்த்தெழுறீங்க. ஓகே. உங்க பழைய பாவத்துக்கு அடிமையான சுபாவம் மரிச்சிடுச்சு, ஒரு புது சுபாவம் உங்களுக்குள்ள பிறந்திருக்கு. ஒரு செத்த மனுஷனால பாவம் செய்ய முடியாது. கரெக்ட். அதனால கிறிஸ்துவுக்குள்ள மரித்த ஒரு விசுவாசி பாவத்தை ஒரு வாழ்க்கை முறையா வச்சு வாழ முடியாது. அது சாத்தியமே இல்ல. அதனால அந்த அப்பா மன்னிப்ப ஒரு சட்ட ரீதியான விடுதலையா மட்டும் பாக்குறார். ஆனா பவுல் அத ஒரு மரணம், ஒரு மறுபிறப்பா பாக்குறார். சரி, நாம பாவத்துக்கு மரிச்சிட்டோம்னா அப்புறம் ஏன் என் அன்றாட வாழ்க்கையில நான் இன்னும் பாவத்தோட போராடிட்டு இருக்கேன்? நான் இன்னும் பாவத்துக்கு உயிரோட இருக்கிற மாதிரி தானே தெரியுது. இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம். மிக முக்கியமான கேள்வி. பவுல் நாம பாவத்தோட அதிகாரத்துக்கு மறிச்சிட்டோன்னு சொல்றாரே தவிர பாவத்தோட பிரசன்னத்துக்கு இல்ல. அதிகாரம், பிரசன்னம், சரி. ஒரு ராஜாவோட ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு சில விசுவாசமில்லாத வீரர்கள் அங்கங்க ஒளிஞ்சுகிட்டு தொந்தரவு கொடுக்கற மாதிரி. ஓ. ராஜா இன்னி அதிகாரத்துல இல்ல, ஆனா அவரோட ஆட்கள் இன்னும் இருக்காங்க. அவங்கள முழுசா வெளியேற்றுற வரைக்கும் போராட்டம் தொடரும். அது மாதிரிதான் பாவத்தோட ஆட்சி நம்ம வாழ்க்கையில முறியடிக்கப்பட்டுடுச்சு, ஆனா அதோட மிச்சங்களோட நாம போராடிட்டு தான் இருக்கிறோம். சொல்லப்போனா
இந்த போராட்டம் இருக்கிறதே நாம ஆன்மீக ரீதியா உயிரோட இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம். இது ஒரு முக்கியமான வேறுபாடு. அப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில இந்த போராட்டமே இல்லாம அவர் தொடர்ந்து பாவத்துல சமாதானமா வாழ்ந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் தன் ரட்சிப்பை இழந்துட்டாரா? இங்கதான் இந்த ஆதாரம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. இது ரட்சிப்பை இழக்கிறத பத்தி இல்ல, மாறா ஒருத்தருக்கு உண்மையான ரட்சிப்பு இருந்துச்சாங்கிற சான்ற பத்தினது. ஓ அப்படியா? ஒருத்தரோட வாழ்க்கையில பாவத்துக்கு எதிரான போராட்டமே இல்லைன்னா அவர் ஒருபோதும் பாவத்துக்கு மறிக்கலன்னு அர்த்தம். அதாவது அவருக்கு உண்மையான இரட்சிக்கும் விசுவாசம் ஒருபோதும் இருந்ததில்லைங்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம். 1 யோவான் 2:19 இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் பவுல் சொல்றார், உங்களில் இந்த நல்ல வேலையை ஆரம்பித்தவர் அதை முடிப்பார்னு. ஆமா, பிலிப்பியர் 1:6 கடவுள் தான் நம்மள பாதுகாப்பாருன்னு. ஆனா இன்னொரு பக்கம் அவரே சொல்றார், ஆவியினாலே சரீரத்தின் சேகைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்னு. ஆமா, ரோமர் 8:13 இது ரெண்டும் எப்படி ஒரே நேரத்துல உண்மையா இருக்க முடியும்? கடவுள் தானே பாதுகாக்கிறார்னா நான் ஏன் இவ்வளவு போராடணும்? இது ஒரு மாதிரி கவலைப்படாத ஆனா ஜாக்கிரதையாருன்னு சொல்ற மாதிரி இல்லையா? இல்ல. மற்றும் கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு. ஆனா எப்படி? எப்படி? அவர் நம்மள பரிசுத்தமாக்குதல்ங்கிற ப்ராசஸ் மூலமா காப்பாத்துறார். 2 தெசலோனிக்கேயர் 2:13 ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் ரட்சிப்புக்கென்று தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்னு. ஓ, இது எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு படகு பயிற்சியாளர் வீரர்கள் கிட்ட சொல்றார், கடுமையா துடுப்பு போடுங்க, நான் தான் உங்களை கரை சேர்ப்பேன்னு. சரி. வீரர்கள் துடுப்பு போடுறதும் பயிற்சியாளர் வழி நடத்துறதும் ஒண்ணுக்கொன்னு எதிரானதில்ல, ரெண்டும் சேர்ந்ததுதான் பயணம். கரெக்ட். வீரர்கள் துடுப்பு போடாம உட்கார்ந்திருந்தா அவங்க பயிற்சியாளரோட வழி நடத்துறதுல நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுபோல பாவத்துக்கு எதிரான நம்ம போராட்டமே கடவுள் நம்மள காப்பாத்துற ஒரு கருவி. ஆச்சரியமா இருக்கு. அப்போ பரிசுத்தமா வாழ்றதுங்கிறது ரட்சிப்பை பெறதுக்கான ஒரு நிபந்தனை இல்ல, இல்ல, அதுவே ரட்சிப்போட ஒரு பகுதி. இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். இது முழு பார்வையுமே மாத்திடுது. மிகச்சரியா. ஆவியானவரால் வழிநடத்தப்படுறவங்களே தேவனுடைய குமாரர்கள்னு ரோமர் 8:00 சொல்லுது. ஆவியானவர் நம்மள எங்க வழிநடத்துறார்? இந்த வசனத்தின்படி அவர் நம்மளோட பாவத்துக்கு எதிரா ஒரு மரண போராட்டத்துக்கு நம்மள வழிநடத்துறார். அந்த போராட்டமே நாம அவரோட பிள்ளைகள்ங்கிறதுக்கான சான்று. அந்த போராட்டம் இல்லைன்னா நம்ம ஆவியால வழிநடத்தப்படலேன்னு அர்த்தம். இத நம்மள இன்னும் ஒரு சவாலான வசனத்துக்கு கொண்டு வருது. எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையேன்னு சொல்லியிருக்கு. ஆமா. இத படிக்கும்போது பரிசுத்தம்ங்கிறது சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி தோணுது. அப்போ கடைசியில நம்ம முயற்சிகள் தான் நம்மள காப்பாத்துதா? கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மட்டும் போதாதா? இதுதான் நாம முன்னாடியே பேசின அந்த கோட் ஹாஸ்பிட்டல் உதாரணத்துக்கு திரும்ப வர வேண்டிய இடம். சரி சரி. நாம முயற்சி செஞ்சு அடையிற பரிசுத்தம் கடவுளுக்கு முன்னாடி நம்மள தகுதியுள்ளவங்களா மாத்தாது. கிறிஸ்துவின் நீதி மட்டும்தான் நம்ம ரட்சிப்புக்கு அடிப்படை. அதுதான் கோர்ட் தீர்ப்பு. ஆனா நம்ம பரிசுத்தத்துக்கான முயற்சி, அதாவது ஹாஸ்பிட்டல்ல நாம குணமாகிற ப்ராசஸ், நாம உண்மையாவே மன்னிக்கப்பட்டிருக்கோங்கிறத உறுதிப்படுத்துது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சரி, இப்படி யோசிங்க. ஒரு மன்னர் உங்களை தத்தெடுத்து இளவரசனாக்குறாரு. அதுதான் நீதிமானாக்குவல். உங்க தகுதி ஒரே செகண்ட்ல மாறிடுச்சு. ஓகே. ஆனா இளவரசனா தத்தெடுக்கப்பட்ட பிறகு நீங்க ஒரு இளவரசனை போல நடக்க, பேச, வாழ கத்துக்கலீங்க. அதுதான் பரிசுத்தமாக்குதல். நீங்க இளவரசனை போல நடக்கிறதால இளவரசன் ஆகல, நீங்க இளவரசங்கிறதால அப்படி நடக்கிறீங்க. ஆஹா, உங்க நடத்தை உங்க புது அடையாளத்தை உருவாக்கல, உறுதிப்படுத்துது. கரெக்ட். அப்போ நாம பரிசுத்தமா வாழ்றது கடவுளை நம்மள ஏத்துக்க வைக்கிறதுக்காக இல்ல, இல்ல, மாறா அவர் நம்மள ஏற்கனவே ஏத்துக்கிட்டாருன்னு நமக்கும் மத்தவங்களுக்கும் உருப்படுத்திக்கிறதுக்காகவா? அருமையா சொன்னீங்க. அதுதான் சரியான புரிதல். 2 பேதுரு 1:10 உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்னு சொல்லியிருக்கு. நம்ம செயல்களால கடவுளோட முடிவை நம்ம மாத்துறதில்ல. நம்ம செயல்கள் அவர் ஏற்கனவே எடுத்த முடிவை நமக்கு வெளிப்படுத்துது. சுருக்கமா சொல்லணும்னா, சொல்லப்போனா பரிசுத்தமாக்குதல் என்பது நீதிமானாக்குதலுக்கு பதிலா நம்ம காப்பாற்றுவதில்லை. அது நமது நீதிமானாக்குதலை உறுதிப்படுத்துகிறது. நம்ம செயல்கள் ரட்சிப்போட காரணம் இல்ல, அவை ரட்சிப்போட விளைவு மற்றும் சான்று. சரி, இதெல்லாம் விசுவாசத்தை பத்தி என்ன சொல்லுது? அந்த உரையாடல்ல வர்ற அப்பா விசுவாசம் மட்டும் போதும்னு சொல்றார். ஆனா அவர் சொல்ற விசுவாசம் வெறும் ஒரு மனரீதியான ஒப்புதல் மாதிரி தெரியுது. ஆம், நான் இயேசுவை நம்புகிறேன் என்ன சொல்றது மட்டும் போதுமா? நிலைதானே செத்ததாயிருக்கும். பிசாசுகள் கூட கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு நம்புது.
ஆனா அதுங்க ரட்சிக்கப்படல. ஏன்னா உண்மையான ரட்சிக்கும் விசுவாசம் ஒருபோதும் சும்மா இருக்காது. அது ஒரு உயிருள்ள செயல்படுற சக்தி. அது இருதயத்தை மாத்தி செயல்களை உருவாக்குது. அப்போ அந்த உரையாடல்ல வர்ற மகளோட உள்ளுணர்வு சரிதான். ஆமா, சரியானது. விசுவாசங்கிறது ஒரு கோட்பாட்டை ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, அது வாழ்க்கைய மாத்திர ஒரு சக்தி. அந்த அப்பா அத ஒரு மனரீதியான உடன்பாடா மட்டுமே பாக்குறாரு. அப்போ உண்மையான விசுவாசத்தோட அடையாளங்கள் என்ன? ஒருத்தருக்கு இருக்கிறது செத்த விசுவாசமா இல்ல உயிருள்ள விசுவாசமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு 1 யோவான் புத்தகம் ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்கு. தொடர்ச்சியா பாவம் செய்றவங்க கடவுளை அறியலன்னு யோவான் திரும்ப திரும்ப சொல்றத இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது. உதாரணமா 1 யோவான் 3:6ல பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லைன்னு சொல்றார். அவர் இன்னொரு படி மேல போய் தேவனில் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசி தப்பே செய்ய மாட்டாங்களா? இல்ல, அப்படி அர்த்தம் இல்ல. நாம் எல்லாரும் தவறு செய்றோம். ஆனா ஒரு உண்மையான விசுவாசி பாவத்தை ஒரு வாழ்க்கை முறையா அதோட சமாதானம் செஞ்சுக்கிட்டு வாழ மாட்டான். பாவம் செய்யும்போது வருத்தம் இருக்கும், மனம் திரும்புதல் இருக்கும், ஒரு தொடர்ச்சியான போராட்டம் இருக்கும். பாவத்துக்கு எதிரான போராட்டம் ஒரு அடையாளம். சரி, வேற என்ன அடையாளங்களை யோவான் சொல்றார்? கீழ்ப்படிதல் மற்றும் அன்பு. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதற்கு இதனால் அறிவோம்னு சொல்றார். சரி சரி. அப்புறம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம்னு சொல்றார். அப்போ கீழ்ப்படிதல், பாவத்துக்கு எதிரான போராட்டம், மத்தவங்க மேல அன்பு. ஆமா, இவையெல்லாம் நாம ரட்சிக்கப்படுறதுக்கான நிபந்தனைகள் இல்ல. மாறா நாம உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிறதுக்கான தவிர்க்க முடியாத சான்றுகள். இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி யோவானோட முதல் கடிதமே அந்த அப்பாவை போல விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா செயல்கள்ல அதை காட்டாதவங்களுக்காகவே எழுதப்பட்டது போல தெரியுது. இந்த ஆழமான உரையாடலை உங்களுக்காக தொகுத்து சொல்றேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் நான் ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு இந்த ஆதாரம் முன்வைக்கும் பதில் இதுதான். நாம விசுவாசத்தினால் மட்டுமே, கிறிஸ்துவின் நீதியால் மட்டுமே ரட்சிக்கப்படுறோம். அது ஒரு பரிசு. ஆனா அந்த பரிசை உண்மையா வாங்கிக்கிட்ட விசுவாசம் ஒருபோதும் தனியாவோ சும்மாவோ இருக்காது. ஆமா, அது ஒரு உயிருள்ள சக்தி. அது இயல்பாவே பரிசுத்தத்துக்கான ஒரு தாகத்தை ஏற்படுத்துது, பாவத்தை வெறுத்து அதை எதிர்த்து போராட தூண்டுது, கடவுளுக்கும் மத்தவங்களுக்கும் அன்பு காட்ட வைக்குது. இந்த பரிசுத்தத்துக்கான தேடல் நம்ம ரட்சிப்ப நாம சம்பாதிக்கிற முயற்சி இல்ல. கரெக்ட். மாறா, நாம ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அவசியமான உயிரோட்டமான உறுதிப்படுத்துதல் மற்றும் வெளிப்பாடு. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட எழுப்பணும். நம்ம செயல்களும் பாவத்துக்கு எதிரான நம்ம போராட்டமும் நம்ம உள் விசுவாசத்தோட உறுதிப்படுத்தல்னா உங்களுடைய அன்றாட தேர்வுகள், போராட்டங்களை பத்தி நீங்க யோசிக்கிற விதத்தை இது எப்படி மாத்துது? நீங்க பாவத்தோட போராடும்போது அதை ரட்சிப்ப எழுந்துடுவோமோங்கிற பயத்தோட அடையாளமா பாக்குறீங்களா? இல்ல, இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி நீங்க கடவுளோட பிள்ளைங்கிறதாலையும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதாலையும் நடக்கிற ஒரு போராட்டமா, ஒரு ஜீவனுள்ள அடையாளமா பாக்குறீங்களா? பரிசுத்தத்துக்கான போராட்டத்தை ரட்சிப்ப பெறுறதுக்கான ஒரு சுமையா பார்க்காம ஏற்கனவே பெற்ற ரட்சிப்போட வெளிப்பாடா பார்க்கும்போது அது பயத்திலிருந்து வர்ற கீழ்ப்படிதலை நன்றி உணர்விலிருந்தும் அன்புல இருந்தும் வர்ற கீழ்ப்படிதலா மாத்துது. அந்த பார்வை மாற்றம் எல்லாத்தையும் மாத்தும்.